தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சுபதின வணக்கம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்றித் தலைப்படும் தானே. இதன் பொருளாவது, நான் இறைவனை பற்றி நினைத்து அடைந்த இன்பத்தை இவ்வுலகம் அடைவதாக. ஆகாயத்தை இடமாக கொண்ட அறிவு ஸ்வரூபமான சிவத்தை பற்றி சொல்ல போனால் அது உடலை பற்றிய உணர்வாக உள்ள மந்திரமாகும். அவ்வுணர்வை அடிக்கடி முயன்று பற்றி கொண்டால் சிவம் வந்து உங்களிடம் பொருந்திவிடும். ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரி என்னும் பக்தி காவியத்தில் இன்று நாம் 3வது பாடலை காண இருக்கிறோம். த்ரயீ வேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹர மாத்யம் த்ரிநயனம், ஜடாபாரதோரம் சலதுரகஹாரம் மிருகதரம், மகாதேவம் தேவம் மயி சதய பாவம் பசுபதிம், சிதாலம்பம் சாம்பம் சிவமிதி விடம்பம் ஹிருதிபஜே. இப்பாடலில் சிவபெருமானின் ரூப தியானம் பகரப்படுகிறது. முதலாவதாக 3 வேதங்களால் அறியப்படுபவர் என்கிறார். ரிக், யஜுர், சாம என்ற 3 வேதங்களின் நடுநாயகமாக உள்ளது யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் 7 காண்டங்கள் உள்ளன. நடுநாயகமாக உள்ள 4வது காண்டத்தில் ஸ்ரீ ருத்ர பிரஷ்னம் உள்ளது. இதன் நடுவே சிவனுக்கு உகந்த சிவ பஞ்சாட்சரம் உள்ளது. ஒரு ரத்தினத்தை பெட்டிக்குள் வைப்பது போன்று சிவநாமமாகிய ரத்தினத்தை வேதத்தில் வைத்துள்ளார்கள் என்பது மகான்களின் வாக்காக உள்ளது. அடுத்த வார்த்தை ஹிருத்யம். நம்முடைய மனதிற்கு இனியவராக சிவபெருமானின் தோற்றம் உள்ளது. நாம் பரமேஸ்வரனின் ரூபமாக நடராஜரை பார்த்தாலும் சரி, திருவண்ணாமலை மலையை தரிசித்தாலும் சரி, சுவாமி சன்னதியில் லிங்கத்தை பார்த்தாலும் சரி, மனதிற்குள் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. இதற்கும் மேலாக சிவனடியார்களை பார்த்தாலோ மனதில் இனம் புரியா புலகம் உண்டாகிறது. அடுத்ததாக உள்ள பதம் திரிபுரம். திரிபுரம் என்றால் 3 புறங்களை அழித்தவர் என்று இதற்கு பொருள். நமக்குள் ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்கள் என்று 3 சரீரங்கள் உண்டு. இந்த 3ஐயும் அழித்தாலே அதற்குள் இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு புரிந்து விதேக முக்தி அடைய முடியும். அதை தவிர புராணக்கதை வேறு ஒன்று உள்ளது. தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுத் மாலி என்று 3 பேர் முறையே தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு கோட்டைகள் மூலம் ஆகாயத்தில் பறக்கிறார்கள். இந்த 3 கோட்டைகளும் ஒரு கோட்டில் 1000 வருடங்களுக்கு ஒரு தடவை வரும். அப்பொழுது ஒரே அம்பால் அடித்தால்தான் அவர்களை வதம் பண்ண முடியும். உடனே அனைவரும் பரமேஸ்வரனை வேண்ட எல்லா தேவர்களும் பரமேஸ்வரனுக்கு சகாயம் செய்கிறார்கள். ஒருவர் சக்கரமாக வருகிறார், ஒருவர் வில்லாக மாறுகிறார், ஒருவர் அம்பாக மாறுகிறார். கடைசியில் பரமேஸ்வரன் அந்த 3 கோட்டைகளையும் சிரித்துக் கொண்டே ஒரு அம்பு போட்டு எரித்து விட்டார் என்பது புராணக்கதை. ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்களை அழித்து விதேக முக்தி அளிக்கிறார் என்பது மற்றொரு அர்த்தம். அடுத்ததாக வரும் பதம் ஆத்யம். ஆத்யம் என்றால் ஆதிசிவன். எல்லோருக்கும் முன்னால் வந்தவர் பரமேஸ்வரன் தான். அடுத்ததாக திரிநயனம். 3 கண்களை கொண்டவர். சூரியன், சந்திரன், அக்னி 3மே அவருடைய கண்கள். ஜடாபாரோதாரம். ஜடாபாரத்தினால் மிகவும் கம்பீரமாக இருக்கின்றவர். இமயமலையின் சிகரங்களையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் பரமேஸ்வரனுடைய ஜடாபாரம் என்று தியானம் செய்ய வேண்டும். அதிலே இருந்துதான் கங்கை பெருகி வருகிறது. எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது! அந்த காட்சிகளை காணும் தோறும் நம்மால் வைத்த கண்ணை எடுக்க முடியவில்லை. அப்படி அழகாக உள்ளது பரமேஸ்வரனுடைய ஜடாபாரம். சலதுரகஹாரம். அசையும் பாம்புகளை மாலையாக அணிந்தவர். வாசுகி, தக்ஷகன் போன்ற பாம்புகளை எடுத்து மாலையாக போட்டுக்கொள்கிறார்.
அவ்வளவு பராக்கிரமம். மிருகதரம் கையில் மானை வைத்துக் கொண்டு இருக்கிறார். மான் என்பது துள்ளும் மனதுக்கு ஒரு அடையாளம். அதை அவர் அடக்கி வைத்திருக்கிறார். மகாதேவம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான பெரிய கடவுள். தேவம் ஸ்வயம் பிரகாசமானவர். தானே ஒளியாய் இருந்து உலகத்திற்கு ஒளி தருபவர் என்ற பொருளில் வருகிறது. மயி சதய பாவம், என்னிடத்தில் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர். பரமேஸ்வரனின் தயை கிடைத்தால் வேறு என்ன வேண்டும்? பசுபதிம், அவர் எனக்கு மட்டும் தயை காட்டவில்லை, எல்லா ஜீவன்களுக்கும் அவர்தான் தலைவர். சிதாலம்பம், அறிவுக்கு உறைவிடம், மோட்ச சாதனமான ஞானத்தை கொடுப்பவர் பரமேஸ்வரன். தாம்பம், அம்பிகையுடன் கூடியவர். தியானம் செய்யும் பொழுது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாகவே செய்ய வேண்டும். ஏனென்றால் தாய் மிகவும் கருணை மிக்கவள். நாம் ஏதாவது தவறு செய்தாலும் கூட அதை பொறுத்து கொண்டு நமக்காக சிபாரிசு செய்பவர். சிவம் அதிவிடம்பம், சிவம் என்றால் பரம மங்களமானவர் என்று பொருள். இவர் நாடகம், நாட்டியம், ஹாஸ்யம் போன்ற திருவிளையாடல்களை செய்து நம்மையெல்லாம் குதூகலப்படுத்துகிறார். ஹிருதிபஜே, என்னுடைய ஹிருதயத்தில் இந்த பரமேஸ்வரனை நான் பூஜை செய்கிறேன் என்பதாக இப்பாடல் இனிதே நிறைவு பெறுகிறது. திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் நாம் இப்பாடலை கேட்டு மகிழ்வோம். த்ரயே வேத்யம் ஹ்ருத்யம், த்ரயே வேத்யம் ஹ்ருத்யம், திரிபுரஹரமாத்யம் த்ரிநயனம், திரிபுரஹரமாத்யம் த்ரிநயனம், ஜட்டாபாரோதாரம் ஜட்டாபாரோதாரம், சலதுரகஹாரம் மிருகதரம், சலதுரகஹாரம் மிருகதரம், மகாதேவம் தேவம், மகாதேவம் தேவம், மயி சதய பாவம் பசுபதிம், மயி சதய பாவம் பசுபதிம், சிதாலம்பம் சாம்பம், சிதாலம்பம் சாம்பம், சிவமதிவிடம்பம் கிருதிபதே, சிவமதிவிடம்பம் கிருதிபதே, சிவமதிவிடம்பம் கிருதிபதே. சிவானந்த லகரியின் 3வது பாடலை தொடர்ந்து நாம் 63 நாயன்மார்களில் இன்று காண இருப்பவர் குங்குலியக்கலைய நாயனார். குங்குலியக்கலைய நாயனார் திருக்கடவூர் ஆலயத்தில் தினமும் குங்குலிய தூபம் இடும் தொண்டு புரிந்து வந்தார். இறைவன் சோதனையால் வறுமை ஏற்பட்டது. அவரது மனைவி திருமாங்கல்யத்தை தந்து நெல் வாங்கி வரும்படி கூறினார். எதிரே குங்குலிய வியாபாரி வருவதைக் கண்ட அவர் தாலியை கொடுத்து குங்குலியம் வாங்கிக் கொண்டு நேராக கோவிலுக்குள் சென்று விட்டார். சிவபெருமானின் அருளால் வீட்டில் செல்வம் நிறைந்தது. ஒரு சமயம் திருப்பனந்தாளில் பக்தை மாலை அணிவிப்பதற்காக தலையை சாய்த்தார் சிவபெருமான். வளைந்திருந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த சோழ மன்னன் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஒரு பட்டு கயிற்றால் லிங்கத்தை கட்டி தம்முடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டு எடுத்த குங்குலிய கலைய நாயனாரின் அன்புக்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் சாய்ந்த நிலையிலிருந்து நிமிர்ந்தார். சிவானந்த லகரியின் 3வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து குங்குலிய கலைய நாயனார் பற்றிய சிறப்பு செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள்
உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.